இப்ப போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல போடுங்க ப்ரோ. நான் போட்டோ எடுக்கிற யாராவது இல்ல. பாட்டாய மச்சி வாழக்கா மச்சி இதெல்லாம் வேணா காணும் போல கிடாங்க. குடவட்டு கை இப்படி அது போட்டோ தொப்ப தெரியும் ப்ரோ. இதுல வீடியோ எடுக்கிறீங்களா? கேர்ள்ஸும் பொடியங்க போடுறதுதான் போடுங்க தெரியுமா? ஒரு ஜீன்ஸுமே 4000 ரூபாய்க்கு மேல இல்ல. மிஞ்சி போடுவாங்களா அப்படி? இவங்களையும் 20,000 எடுத்துக்கிட்டு வணக்கம் சவரங்கள், எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திக் கொள்றேன். இன்றைக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களோட கடைக்கு எங்களோட நண்பன் சுப்பும் சுப்பின் மாமாவும் வந்திருக்கேன். உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்றைக்கு 15 நாள எங்களோட நிக்கிறேன்னு சொல்லி இருந்தேன்னா, நானும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நிக்க முடியாம போயிட்டு. காரணம் என்ன சுப்பு சொல்லுங்க. அண்ணா வந்துட்டு கடை ஓபன் பண்றாங்க, ஒரு கிராண்ட் ஓப்பனா வந்துட்டு ட்ரெஸ் கடை. இங்க இருக்க மக்களுக்காக வந்துட்டு புதுசா வெளியில இருந்து கலெக்ஷன் இறக்கி ட்ரெண்டிங்கா ஓபன் பண்ணியிருக்காங்க. அதனால அது வேலை நடந்துட்டு இருக்கனால எங்க கூட வர முடியல உங்களால. அதனால வந்துட்டு ரொம்ப எங்களுக்கு வேற கஷ்டம், உங்களை பார்க்காம இருக்க முடியல. சரி, நாங்களே கிளம்பி வந்துட்டோம். சந்தோஷம். என்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஸ்டைல் இல்ல இது இருக்கு. இந்த ஷர்ட் இருக்கு தானே, இந்த ஷர்ட் கூட எங்கள்ட்ட இருக்கு. எங்க அந்த கலெக்ஷன் அங்க இருக்குது, அங்க இருக்கு. கண்ணாடி வருவதால எனக்கு கொஞ்சம் மஞ்சளா தெரியுது எல்லாமே. கண்ணாடியை வச்சுட்டு கடைக்கு வந்தா மட்டும் போதும். நீங்க இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அந்த மாதிரி ஆயிடலாம். அப்ப அலெக்சன் என்ன சொல்றீங்க நீங்க? வேற லெவல் எதிர்பார்த்து என்னன்னு சொல்றது, நாங்க நார்மலா நினைச்சு நாங்கள் கணக்க ஒர்க் அவுட் போட்டு கணக்க நிறைய போட்டு செய்திருக்காங்க. எத்தனை 3.5 மாதம் இருக்குமா துவங்கி? இல்ல அது ஒரு குறுகிய காலத்துல வருஷத்துக்கு திறக்கணும் அப்படி இப்படின்னு நாங்களே எதிர்பார்க்கல அப்படி எல்லாம் செய்வான்ட்டு. கண்டிப்பா வரணும், கண்டிப்பா முழு பேரும் வாங்க வந்துட்டு நல்லா கிட்டத்தட்ட இதுல இருக்கிற அந்த விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே 20-30 கொடுத்து கொண்டிருக்கோம் எல்லாமே. அதுக்காண்டி இந்த படம் இல்ல, இந்த போத்தல் இல்ல, எல்லாம் மிச்சம் எல்லாமே. இப்ப இந்த இவங்களையும் 20 எடுத்துக்கிட்டு விற்கிறதே விலை குறைவு. அதை விட ஆஃபர். மற்றது இந்த கடை எங்க இருக்கு, எத்தனை மணிக்கு ஓப்பன், அதெல்லாம் சொல்லணும். கடை பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு. சங்கான டவுன் சொல்லி சங்கான டவுன்ல இந்த கடை அமைந்து இருக்குது. சங்கான டவுன்ல பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக அந்த முன்னுக்கு திருப்பி பார்த்தோம்னு சொன்னா வயல்கரை இருக்குது. அந்த வேறங்கோ இந்த வயல்கரைக்கு பக்கத்துல இந்த கடை இருக்கு, தனிமையில இருக்கு. வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் பழைமை மாதிரி இருக்கு. உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசம் தெரியும். வெளியில வேற நீங்க அந்த வெயில் வரைக்கும் எங்க ஒரு சைடுக்கு போற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தது. இதுக்குள்ள வந்த உடனே பெரிய சிட்டி சைட்ல இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி செய்து இருக்கான். மற்றது இன்னொரு விஷயம் உண்டு, முன்னுக்கு ஒரேஞ்சு கலர்ல இருக்கும், போட்டு மஞ்சள் கலர்ல இருக்கும். என்ன ஒரேஞ்சு கலர்ல ஃபுல்லா மாறல. என்ன இப்பதான் பெயிண்ட் அடிச்சு கொண்டு இருக்கிறோம் நாங்கள். இப்ப உடுப்புல பாப்போம் என்னென்ன விலைகள் போகும்னு சொல்லி சும்மா பாப்போம். என்ன மட்டும் இல்ல, உங்களோட சென்ட் இருக்கு, தொப்பி இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, சகலதும் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சென்ட் ஐட்டங்கள், மற்றது கண்ணாடிகள், பேர்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா தொப்பி இருக்குது. வேற அந்த குள்ளாண்டு எடுத்துக்காடுறா, குள்ளான்னு சொல்லுவோம். குளிருக்கு போடுறது எப்படி குள்ளா இருக்குது. அப்படி எங்கால வந்தோம்னு சொன்னா இது பாஸ்கெட் பால் பிளேயர் போடுற ஒரு உடுப்பு. இங்க போடுவாங்களா? அப்படி இங்க போடுவாங்க. நீங்க கொடுத்தா அவங்க முடிய போடுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு மாடலா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் கிடைக்கல தான் போடல ப்ரோ, கிடைச்சா போடுவாங்க. அப்படியா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது யூனிசெக்ஸ், ஆணும் போடலாம் பெண்ணும் போடலாம். இந்த ஜீன்ஸ் யூனிசெக்ஸ் ஜீன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற ஸ்டோக்கில் எந்த ஒரு ஜீன்ஸுமே 4000 ரூபாய்க்கு மேலே இல்லை. இந்த மாதிரி இருக்குது. இப்படி இது யூனிசெக்ஸ் தான். கேர்ள்ஸும் பொடியங்க போடுறது தான் போடுங்க தெரியுமா? இந்த மாதிரி இருக்குது. என்ன சுப்பு ஃபோட்டோ ட்ரை பண்ணி பாருங்க. உனது சொல்றதுனா நான் என்ன பார்க்கலாம், நல்லாவே இருக்கேன். சைஸ் இல்லைன்னு தெரிஞ்சு கொடுக்குறீங்க. கேர்ள்ஸுக்கு என்னென்ன உடுப்பு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எங்களை கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸ்கள் இருக்குது வேற இஞ்சி. என்ன மாதிரி டொப்போ பிளவுஸ் தான் அதில் கிடந்த போட்டு வச்சுக்கேன். கிராப் டாப் பிளவுஸ் என்ன ஒரு பேர். இதுல வீடியோ எடுக்கிறீங்களா? சரி இருங்க, என் ஃப்ரெண்டை கொஞ்சம் வெறுப்பேற்றலாம், போட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். அதையும் போட மாட்டேறீங்களே. ஸ்ரீலங்கா வந்து ஒரு பொண்ணை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினச்சி போனோம். போட்டோ பாதியிலேருந்து எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அக்கா. கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம் கடை ஓப்பனிங்களே. சொல்றாரு வந்து தங்களோட ஊர்லயே கிடைக்காது, இங்க சைஸ் எடுக்கக்கூடிய வேற இருக்கா வந்துட்டு வில்லேஜிங்கனால கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு கடை இருக்கு எனக்கு ரெகுலரா எடுக்கிற கடை. அவன்கிட்ட மொத்தமா ஒரு 10 சட்டை 20 சட்டை ஆர்டர் போட்டேன்னா மொத்தமா தள்ளிட்டு போயிடும் எடுத்துட்டு வந்து. இல்லைன்னா இங்க சென்னை போகணும் 300-400 கிலோமீட்டர் போய் அங்க எடுத்துல கிடையாது. சேம் ஃபீல் சூப்பு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் ஒரே ஒரு கடையில தான் உடுப்படுக்க வேற இருக்கு.
ஆனா இங்க வந்து கிடக்குற மாதிரி இருக்கு, எடுப்போம் திறந்து இது முடிஞ்ச அப்புறம் எடுப்போம் சோட்ஸுகளும் ஸ்பெஷல். இப்ப இலங்கை ஃபுல்லாவே இருக்கிற ஸ்பெஷலான மாடல் எல்லாம் தேடி தேடி பொடியங்கள் எடுத்துக்கிறாங்க எல்லா இடத்துக்கும். நல்லா இருக்கு, உண்மையாவே சூப்பரா இருக்கு. போட்டு வந்து 6000 ரூபாய் 5500 கிடையாது. எப்படி இருக்கு இந்த கலெக்ஷன், எப்படி இருக்கு இந்த கடை மாடல், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது எங்க ஊர்லயே வந்துட்டு அந்த அளவுக்கு கிடைக்காது ப்ரோ. அது மாதிரிலாம் தேடி போய் ஒவ்வொரு கடையா தனித்தனியா தான் இருக்குமே தவிர ஒரே கடையில இந்த மாதிரி ஒரே டிசைன் மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய டிசைன் இருக்கு, வெளியில இருந்து வந்திருக்குது ஃபுல்லாவே. இது நல்லா பசங்களுக்கு வந்துட்டு யங்ஸ்டருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி போதுட்டு சுத்தினாதான் நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நிறைய இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. நானா இருந்தாலும் கண்டிப்பா போட்டு இந்த ஊர்ல நிறைய சுத்துவோம். லேடிஸ் வீக்கா கடை போறேன்னு சொல்லி 2-3 வருஷமா சொல்லி கொண்டு வந்தேன். அது பெரிய பெரிய பல நாள் கனவு இப்பதான் நிறைவேறி இருக்கு. கணக்கு ஒரு பிரச்சனைகள் இதுகள் மத்தியில இத முடிச்சிருக்கான். உங்களோட தலையை பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு. கண்ண முடுங்க தெரியுது. கஷ்டமா இது எனக்கே தெரியல எப்படி இருக்கு பாக்குறாங்க. இல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. இதான் ப்ரோ ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு ப்ரோ. சிம்பிள் அப்பா மாதிரி இருக்குது. ப்ரோ ப்ரோ வேற லெவல் ப்ரோ. ஒரு கா போட்டுறேன். இதுல ஒரு பீஸ் அங்கேயே தாங்கடா டேய். ப்ரோ இப்போ வாங்க ப்ரோ. ப்ரோ நீங்க போட்டுருங்க பொம்பளை பிள்ளை ப்ரோ. சூப்பரா இருக்குங்க. ஓகே ப்ரோ. இப்பதான் ப்ரோ கரெக்டா இருக்கு. அப்படியே போட்டுங்க ப்ரோ. ப்ரோ இங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க பக்கத்துல வாங்க. நீங்க பின்னுக்கு திரும்பணும், அப்பதான் பொம்பளை கீழ கீழ. மண்டையில விடுதா ப்ரோ? இது போட்டாதான் அக்கா நல்லா இருந்தது. ஏன் ப்ரோ எடுத்தீங்க? அக்கா வந்து ரசிச்சிட்டு இருந்த பக்கத்துல என்ன அதை கெடுக்குறீங்களே? முதலாளியோ? முதலாளி அப்படி இல்ல. மஞ்சள் கலர்லாம் போட்டு போனா எங்க ஊர்ல ஓட்டு மேலால போட்டு பச்சை கலர்ல போடுங்க. பச்சை கலர் இல்லையா? மஞ்சள் கலர் போட்டு போனா எங்க ஊர்ல ஓட்டு. கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் ப்ரோ. என் சைஸ் இருக்கு உங்களுக்கு இருக்கு, சுப்புக்கு இருக்கு. இங்க வாங்க, பாருங்க. இதோட பெரிய சைஸ் இருக்கான்னு பாருங்க. இருக்கு அப்படியே வாங்க சுப்பு. என்ன சைஸ் அது? போட்டு வந்தானே நான் மூச்சு முட்டி செத்துறேன். என்ன சைஸ் ப்ரோ அது? டிசைன் நல்லா தான் இருக்கு. நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன். ரொம்ப இல்ல, கொஞ்சம் அதிகமா தான் குண்டா இருக்கேன். என்ன சைஸ் ப்ரோ? 3X. சும்மா நார்மலா ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் இருந்தாலே தெரியும் இது. ஓ இது பெரிய கட்டி கீழே சுருது. இப்படி ஜீன்ஸ் எல்லாம் உண்மையான என்ன போடணும்னு ஆசை, சைஸ் இல்லாம அது அது இங்க பாருங்க 2 பொக்கெட் கீழே வித்துருவேடா, நாளைக்கு வித்துருவேன். இது கொஞ்சம் இல்லை இங்க இருக்கு. இதுல உங்கள்ட்ட சொன்னா நீங்க எடுத்துருவீங்களா? இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல இது வந்து உங்களுக்கு அளவா இருக்கு. அளவா இருக்குமா? இதெல்லாம் என்ன அளவா இருக்கா? துணியை தொட்டு பாருங்க வேணாம்டா. நல்ல திக்கான துணி. என்னன்னு சொல்றது, இந்த துணியை விட இது நல்லாவே திக்கான துணி, நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது விலையில என்ன இதுல மிஷின்ல அடிச்சு பாருங்க. அதுலயே அடிச்சிருக்கு. அதுல அடிக்கல உள்ளுக்கு போடுங்க ப்ரோ. வேற லெவல் சூப்பர். இது காமெடியா இருக்கு தெரியுமா? இல்ல சூப்பரா இருக்கு ப்ரோ. யா ப்ரோ நீங்க என்ன நல்லா இருக்கு பாருங்க. இப்படி அது தொப்ப தெரியும் ப்ரோ. இல்ல அது ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பச்சைக்கு பச்சை நல்லா இருக்கு. பச்சைக்கு பச்சை நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. யா உடம்புக்கு போடுறதுக்கு ப்ரோ இந்த இடுப்புல வந்துட்டு இது எப்படின்னா இங்க போடுவாங்க. எப்படின்னா ஜீன்ஸ் இருக்கு தானே, மேல ஏத்தி போடுவாங்க. சரி, ஜீன்ஸ் மேல ஏத்தி அதுக்கு ஏத்த மாதிரி போடுவாங்க. ஓகே. கூடுதலா அந்த ஹிப் தெரியுற மாதிரி விட மாட்டாங்க. இது ஜீன்ஸ் இந்த மாதிரி உடுப்பு போடுறவங்க நான் ஜீன்ஸை மேல ஏத்தி அப்படி அந்த மாதிரி நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. எங்க ஊர்ல ஆனா அது மாதிரி கிடையாது. இருக்கும் கொஞ்சம், ஒரு சில கடைகள்ல மட்டும் தான் கிடைக்கும் இதெல்லாம். அந்த கடையில உண்டு தமிழ் ப்ரோஸ்ன்ற கடை. இது அதுக்கு இத பாருங்க. இது எப்படி இருக்குது? இது கொஞ்சம் குடவட்டு கை. அதான் ஏதோ காட்டி நாளைக்கு பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் நிக்க போகுது. இங்க பாருங்க, நல்ல ஒரு அழகான பொண்ணு நிக்கிறா. நிறைய ஸ்டாக் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்ப பொம்பளை பிள்ளைங்களுக்கு. எப்படி இந்த மாதிரி இருக்குது? இல்ல கனகப்பேட்டை எதிர்பார்ப்பா இல்ல. இது வந்துட்டு வந்து பாருங்க. வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. வந்து பார்த்தாதான் உங்களுக்கு இது எப்படி இருக்குங்கிறது தெரியும், பிடிச்சிருக்கா இல்லையான்னு. நீங்க நிறைய பேர் வந்து பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். என்னன்னா அப்படித்தான். இப்ப இது கூட கேர்ள்ஸும் போடலாம், பாய்ஸும் போடலாம். அது போடலாம். நல்லா இருக்கு. யாரும் போடலாம். பண்ணிருக்கலாம் தானே. வந்தது சுப்பு. இதே வந்து நீங்க எடுக்க வந்ததில்லை. இங்க வந்து டிக்டாக் எடுக்கிறா கூட இங்க வந்து எடுத்துட்டு போலாம். டிக்டாக் எடுக்க பாக்கல. டிக்டாக் நான் போட்டது இல்லையா ப்ரோ? அவன் அப்படித்தான் சொல்றான். இது எல்லாமே எங்க நாட்டுல டிக்டாக் கிடையாது ப்ரோ. ஆமா ப்ரோ. இந்த பாருங்க. வாங்க போடுங்க, எடுங்க, ரீல்ஸ் எடுங்க.
பிடிச்சிருந்தா ட்ரெஸ் எடுத்துட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு கடை ஓபன் பண்ணது வந்துட்டு சேல்ஸுக்காக இல்ல போல இருக்கு, இவருக்காக நினைக்கிறேன் ப்ரோ. ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் ரெண்டாவது இவங்களே போடுறதுக்கு வச்சிருக்காங்க நினைக்கிறேன் ப்ரோ. இந்த உடுப்பெல்லாம் போட்டு பாக்குறாங்க முடலா தெரியுமா? கொஞ்சம் லேட்டாக தான் மாடல் உருவாகும். இப்போ இங்கால இது ஒரு டீஷர்ட் ஒன்று வேறுங்க. இது பைக் பிரிண்ட் மாடல். இந்த முன்னுக்கு இப்படி இருக்கும், பின்னுக்கு இப்படி இருக்கும். எதிர்காலத்தில் தமிழ் ப்ரோஸ் இந்த பிராண்ட்லேயே நீ உடுப்புகள் வரும். ஓ, தமிழ் ப்ரோஸ் இந்த பிராண்ட்லேயே எல்லாம் பிரிண்ட் அடிச்ச மாதிரி எல்லாம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இல்லை இங்கிலீஷ் வேண்டாம், உதாரணத்துக்கு இந்த இதை பாருங்க, இது எப்படி இருக்கு பார்க்க, என்ன மாதிரி இருக்கு இந்த இதெல்லாம் காணும் போல விடாங்க பிரிண்ட் எப்படி மேலால போடுவோம் ஆட்டா சைஸை மறைச்சு ஓட்டினா இல்ல இல்ல சைஸ் இல்ல ப்ரோ, சைஸ் போடல. சைஸ் இருக்கு, ஓவர் சைஸ். இது ஓவர் சைஸ் பெருசு என்ன எல்லாரும் போடுற மாதிரி இந்த இந்த ஜோக்கர். இது அலெக்சா போட்டு பாருண்ணா, போடுறா கலக்கடா, போடுங்கண்ணா. உங்களுக்காக அன்னை அலெக்சன் அப்ப இங்கே சட்டையில கைட்டு போடுறா. அப்படியே போடுவோம். இதோ உங்களுக்காக தமிழ் ப்ரோஸின் டிஷர்ட். இப்போ நான் இந்த டிஷர்ட்ல பார்க்க எப்படி இருக்கு, ஆனா இதுக்கு மேல போட்டா பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்தளத்துக்கு நீட்டா இருக்கு. பேக்கி அப்படி பின்னால திரும்புங்க. அலசிடா பாப்பா பின்னால திரும்புங்க. இந்த GTA கேம் இருக்கும்ல சாண்டர்ட்ஸ், அதுல வராம இருக்கு ப்ரோ. இப்படி போங்க. இப்படி ஃபட்டான ஆளுக்கு வந்து உடுப்பு இருக்கு பாருங்க. இப்ப ஷார்ட்ஸ் 40 மேல இருக்கு. ஏய் அந்த ஷார்ட்ஸ் எடுக்குறா பாங்கடா, அந்த ஷார்ட்ஸ் பாக்கெட் ஷார்ட்ஸ். இதா எத்தனை சைஸ்? 40. இதா கடைசி சைஸ் கணக்குமோ அண்ணா? பாப்போம் 40 எடுக்குறோம் நான் ஷார்ட்ஸ். பேண்ட் போட்டு வாங்கணுமா ப்ரோ? போடுங்க. பாருங்க சைஸ் எப்படி சுப்பு அளவு வருமா? அது ஏன் அளவு வராது ப்ரோ? அப்படி சொல்லிட்டீங்க. இல்ல இது வந்து கட்டிங்ஸ் பெருசா இருக்கு. கட்டிங்ஸ் பெருசா இருக்கு. போடுங்க ப்ரோ. இதே போடுவா, போடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் போடுமா. இந்த காலி மாத்திட்டு வாங்க ப்ரோ. இது உள்ள போங்க ப்ரோ. இது இருக்கு ப்ரோ. ரொம்ப மாத்திட்டு போட கூடாது. உங்களுக்கு உள்ள வந்துட்டு இடம் இருக்கு. கேமரா எல்லாம் பேர் சொல்லுங்க. ஏய் கேமரா கொண்டு வாங்கடா. உள்ள போய் நான் மாத்திட்டு வர்றேன், அத மட்டும் பாருங்க. உள்ள கேமரா எடுத்துட்டு வருவோம். வாங்க உள்ள போவோம். உள்ள ரிவ்யூ பண்ணுவோம் ப்ரோ. ஒரு பாத்ரூம் டூர் போயிருக்கீங்களா? அதே மாதிரி வந்துட்டு ட்ரையல் ரூம் டூர் ப்ரோ. வாங்க ப்ரோ. சுப்பு தான் வடியா இருக்கா. சுப்பு அந்த தொப்பியை காட்டுங்க, அப்பதான் நின்று நெருப்பா இருப்பீங்க. சூப்பர். யார் சொல்லுங்க. இல்ல அது வேணும். இது போடுறோம் ப்ரோ. இது வேணும். இது வந்துட்டு இங்க ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்கள்ட்ட கடன் வாங்கி கொஞ்சம் போட்டிருக்கேன். பாட்டாய மச்சி வாழக்கா மச்சி ஓவட்டம்ப பிச்சி போட்டுட்டு பச்சி. அம்மா என்னடா இப்படி அம்மாவும் காதலி தானே வந்து என்ன? ஹலோ அம்மா. அம்மா நான் இந்தியாவில் இருக்கேம்மா. ஹலோ அம்மா, இந்த ஃபோனு கீழே கிடந்ததுங்கம்மா. இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. இந்த ஃபோன் கீழே கிடக்குது. இது யாரோட ஃபோனு தெரியல, பாஸ்வேர்டு போட்டிருக்குது. இது இங்கே இது வந்தீங்கன்னா கொடுக்கலாம். இது எந்த ஏரியான்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறேன். நீங்கள் வந்து வேணால் ஃபோனை வாங்கிக்கோங்க. இங்கே கீழே தான் கிடக்கு. இல்லை ஃபோன் இங்கே ஏதோ மிஸ் ஆகி கிடக்குது. ஏதோ வண்டியிலேருந்து கீழே போட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அவனை கூட கட் பண்ணிட்டு லண்டன் கனடா இருக்கு ப்ரோ. எனக்கே இந்த உடுப்பு போட்டோன்னா ப்ரோ நல்லா இருக்கு. அப்படி கண்ணாடியை பாருங்க. அதான் கண்ணாடியை பாருங்க. இந்த சோர்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. இந்த இதே இங்க ஒரு தொப்பி போட்டு கண்ணாடி போட்டுங்க, அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்கு உங்களுக்கு. இல்ல இந்த சோர்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. அப்படி இருக்கு. மேல இருக்க ஷர்ட் எங்கலடா. மை பாடி இது பவுன்சர் மாதிரி இருக்குது ப்ரோ. I am not Charles in Rock. I am from USA. நல்லா இருக்குடா. சட்டப்படி நல்லா இருக்கு. அந்த உடை வந்து எல்லாத்தையும் மாத்துமன்றாங்க. ஒரு உதாரணம் வரைக்கு எப்படி வந்துடா, இங்க இருக்கிறத போட்டா அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. கண்ணாடியில பார்க்கவே வேற லெவலா இருக்கு. டி-ஷர்ட்ல ஜோக்கரா இருக்கலாம், ஆனா பார்க்க ஜோக்கர் மாதிரி இல்ல ப்ரோ. பயங்கரமா இருக்கீங்க, ஃபயரா இருக்குது. எனக்கு இந்த ஷார்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. டி-ஷர்ட் சட்டப்படி இருக்கு. டி-ஷர்ட்டுக்கு இதுக்கு சூப்பரா இருக்கு. ரெண்டாவது இந்த தொப்பி இந்த கண்ணாடி அப்படி இருக்கு ப்ரோ. அழகா இருக்கு. ஆமா ப்ரோ. இங்க பாருங்க. இப்ப போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் Facebookல போடுங்க ப்ரோ. 4-5 பொண்ணுங்க ஒட்டனே இருக்கு. ஆமா ப்ரோ, போடுங்க ப்ரோ. பாத்தீங்களா ஒரு உடை வந்து ஒரு ஆளை எப்படி மாத்துதுட்டு பாருங்க. மற்ற செருப்பு எல்லாம் இருக்கு அண்ணா. செருப்பு இருக்குது, ஷூ இருக்குது, இந்த பாருங்க செருப்பு இருக்குங்க. இப்படி கணக்க மாடல்ஸ் இருக்கு. நம்ம சோவனையில அங்க மஞ்சள் இருக்குறாங்க. இல்ல இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் என்ன? லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் இப்ப போல. இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். பாப்பா அப்படிதான் ப்ரோ. அதான் ட்ரெண்டிங். வேற மாடல்ல இருக்கணும். இப்ப இவன் உடுப்பு கடை வந்தபடியா இப்ப நான் எல்லாம் வந்து மாடல் ஆக போறேன்.
டெய்லியும் ஒரு 10 ஷர்ட் எடுத்துட வேண்டியதான் இங்க வந்து பக்கத்துலயே இருக்கு அதான்ண்ணா. அதான் நல்ல காலத்துக்கு இது இந்த கலட்டாடி கலட்டாடி இடம் பத்தாம போயிருக்கு. அதான் இதை எடுத்து அந்த முதல் இருந்தது எப்படி இருந்தான்னு சில அவன் போடுவான் போடைக்க பாருங்க. மற்ற நான் போட மாட்டேன்னு பஞ்சு எனக்கு வேலையில பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த இடத்துல நிக்க நல்லா இருக்கு. அந்த இந்த விளக்குகள் எல்லாம் பாருங்க, இந்த கை மாதிரி எல்லாம் செட்டப் எல்லாம் வந்து தேடி எடுத்து செய்திருக்கான். அதான் நம்மள இருக்க ஒரு விஷயம், நல்ல விஷயம். மாஸ் பண்றீங்க ப்ரோ, தாடி தான் வச்சுட்டு எனக்கு பொறாமையா இருக்கு ப்ரோ. இப்படி பிடிச்சி போட்டோ எடுக்கிறேன் யாராவது இல்ல. திருப்புக்கா நாங்க கடை திறக்கிற முன்னமே ஸ்டாக்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுவோமோன்னு எனக்கு தோணுது. அண்ணா இந்த ஸ்டாக் இருக்கு நிறைய. ட்ரெயினிங்ல எடுப்பீங்களா? இந்தாங்க இது என்ன ட்ரெயினிங் கட்டி வச்சிருக்காங்க. இருக்கு லூஸ் பண்ணிட்டு போடுங்க, போட்டு வாங்க ப்ரோ, இதை போட்டு வாங்க ப்ரோ. வாவ் டெனிம் இல்ல சுருக்கு எடுப்போம் ப்ரோ. எங்களுக்கு கேட்ட உடுப்பு இனி கடைக்கு போக தேவையில்லை. இனி பொடியை சொன்னா அவனே எடுத்துருவான். இது காட்டு என்ன மாடல்? இது உண்மையிலேயே வந்து சந்தோஷமா இருக்கு. என்ன இந்த இடம் தமிழ் ப்ரோ செஞ்சு வாங்க இந்த பாக்க சில பேர் நினைப்பினம் சும்மா ஒரு கடை தான் திறக்கிறோம், அதுல என்னடா இருக்குன்னு யோசிப்பீங்க. அதுக்கு பின்னால வந்து ஒரு இந்த ஒரு இடத்துல இருந்து சேர்ந்து அந்த ஒரு படியில இருந்து வந்து அடுத்த கட்டத்துல இப்படி வந்தாங்களுக்கு தான் தெரியும். இனிமே வந்து என்னன்னு சொல்றது, இது என்ன சக்சஸ் ஆகுமா இல்லையா, என்ன மாதிரி மக்கள் ஏற்றுக்கொள்வார்ன்ற ஒரு பயத்துல தான் இருக்கு. ஆனா செய்ய வைக்கணும், ஏற்றுக்கொள்விடும். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டையும் வந்து கொடுங்க. என்ன சப்போ கண்டிப்பான ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம எப்படி ட்ரெஸ் போட்டு போகிறோங்கிறத பொறுத்தா வந்துட்டு நம்மளை வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் போய் நல்ல ஒரு கலெக்ஷன், நிறைய கலெக்ஷன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என் சைஸ் இன்னும் காணாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் வரும்போது ஒருத்தர் எப்படி வந்தார், இப்போ வார்டனாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. இல்லை பேருக்கு வேற நல்லா வேற அமைது உங்களுக்கு. 30ஆம் தேதி 10 மணிக்கு சங்கானை டவுனுக்கு வந்து டவுன் ப்ரோஸ் க்ளோத்திங்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்ன மேப்பில் வரும். லொகேஷன் தெரியாதாக வந்து போட்டாலே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி கட்டாயம் வாங்க. இல்லாட்டி அந்த நம்பர் பேஜ் இருக்கு தானே, அதுல QR கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ண நம்பர் எல்லாம் ஃபுல்லா லேட்டஸ்டா மாறிட்டாங்க. ஃபுல்லா இங்க வந்து பில் எல்லாம் வந்து வந்தீங்கன்னா போஸ்ட் சிஸ்டம் தான் எல்லாமே வந்து போட்டு தந்துடுவாங்க. சரி, அடுத்த மாடல பாருங்க. போடுறேன் மாஸ் காட்றேன். இதெல்லாம் போட்டு பழங்க எல்லாம் போடுங்க. அண்ணா போட்டு வாங்க அண்ணா. அண்ணா போட்டு வாங்க அண்ணா. இவங்க விட மாட்டாங்க. இதையும் கொடுத்து விடுறா. என்ன மாதிரி இருக்கு கடை மொத்தத்துல? சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி இருக்கா? ஸ்ரீலங்கால வந்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்க இதுல ரேட்டு கம்மி. ஏன்னா வந்துட்டு இருக்குது ரேட்டு இல்ல, ரேட்டு கம்மியா இருக்குது. இந்த மாடல்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. இந்த ட்ரெண்டிங் மாடல் வந்துட்டு கண்டிப்பா உங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா நீங்க ஒவ்வொன்னா பார்த்து வெளியில இருந்து வந்துட்டு எடுத்துக்கிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம். ஓ ஆரடா ப்ரோ என்ன இவங்க கடைசில என்ன வளைக்க போறாங்க? வா வா சுப்புனி இதா வா ப்ரோ. வா வா. நீங்க தான் இந்தியால இருந்து வந்திருக்கீங்க. இந்தியால இருந்து வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கா ப்ரோ. ஹாய் ப்ரோ. I'm CEO of India. ஒரு மாதிரி இருக்கு. கடைசில எங்களையும் மாத்தி விட்டுருவாங்க. என்ன இருக்கு தானே? கட்டாயம் எல்லாரும் பாருங்க, ஆதரவு கொடுங்க. ப்ரோ ஒன்றும் நல்லா இருக்கு ப்ரோ, அருமையா இருக்கு ப்ரோ உங்களுக்கு ட்ரெஸ். வந்து என்ன மாத்துதுறான். இது விட்டா இதெல்லாம் என்ன போட்டு வந்து விட்டுருவாங்க ப்ரோ. இப்படியே போங்க ப்ரோ, அப்பதான் ப்ரோ நல்லா இருக்கும். என்ன ப்ரோ இப்பதானே வயசு ஒரு 40 ஆகுது. கொஞ்ச நாளா 1-2 உடுப்பு எடுத்து போட்டு பழக வேண்டாம். ஓகே ப்ரோ. உங்களோட கண்டுட்டு தான் வந்தோம் நாங்க. ஐயோ அப்படிங்களாண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா எப்படி என்ன பழைய மாதிரி வந்துட்டீங்க? எனக்கே இந்த உடுப்பு கழட்டினோன்னு ஒரு ஃபீலிங்ஸ் ஆயிருக்கு. அப்படியே திரும்பி இது ஒரு செட் தானே இந்த இதுக்கண்ணா. இந்த மாதிரி சோட்ஸ் வரும், நாங்கள் கம்பியூர் ஒட்ட கொடுக்கணும் மறந்து ஒட்டிக்கொண்டு வாரீங்களே இருக்கா நீங்கள் போய். இந்த சோட்ஸ் வரும், இந்த கிரீனுக்கு இந்த பாக்கெட் சோட்ஸ் எல்லாம் போடுவோம். பாப்கார்ன் மெட்டீரியல் மாடலா திரும்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துல அதெல்லாம் தெரியுங்க ப்ரோ. வேண்டாம் தாங்களே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன கொடுத்துட்டு பாரிக்கிறீங்களா? இது டாக் இருக்கு. கலர் இருக்கு, கலர் செலக்ஷன் இருக்குது. சில வைக்க போறான். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன், இந்த மாதிரி. இல்ல வேண்டாம் ப்ரோ, போடுங்க ப்ரோ, உங்களுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பு கொஞ்சம் இழுத்து விடுங்க, இழுத்தா போட்டா எனக்கு லூஸ் ஆயிடும் நினைக்கிறேன். போட வடியா போட முன்னுங்க உள்ள டீ-ஷர்ட் நட்டு இருக்கு தானே. இல்ல பனியன் தான் போட்டுருக்கேன் ப்ரோ. இல்ல வள மாதிரி போறீங்களா? திரும்ப பாருங்க கரெக்டா
ஏதோ ப்ரோ வளம் மாதிரி போட்டீங்க ப்ரோ. அப்படியே ப்ரோ ரெண்டு சைடு வந்துட்டு பிரிண்ட் பண்ணிருந்தனால எந்த சைடு தெரியல, அதனால கொஞ்சம் திருப்பி போட்டு போனீங்க. திருப்பி ட்ரை பண்ணுங்க. ஜிம்பாடு தான் சூப்பு. கொஞ்சம் கண் வைக்காதீங்க ப்ரோ. ஆனா எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? புகை மனம் இல்லையா? புகை மனம் இல்லையா விட்டு? மனமே இல்ல ப்ரோ. இது அரவாசி மஞ்சள், அரவாசி கருப்பு. இது மேல நல்லா இருக்கும் ப்ரோ. எப்படி இருக்கு? இது போட்டு போறதுக்குலாம் ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போகும்போது கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவேன். இது எப்படி இருக்கு கிழிஞ்ச மாடல்? ப்ரோ இது கிழிஞ்ச மாடல் இதான் ப்ரோ ஃபேஷனு. ஆமாம், இதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எடுத்து தரேன். இது எப்படி இருக்கு? ஓ நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. அப்ப இது எப்படி இருக்கு? பாப்கார்ன் மாடல்னு சொல்லுவாங்க அதானே ப்ரோ இது? இது எப்படி இருக்கு இந்த பக்கம்? பின்னாடி ஜிப்பு இருக்கு. இதுல யாராவது உள்ள மறைச்சு வச்சுக்கலாம் போலங்க. கேர்ள்ஃப்ரெண்டை உள்ள வச்சிட்டு போனா ப்ரோ சொன்ன ப்ரோ மனசுக்குள்ள நினைச்சேன் ப்ரோ. நீங்க கரெக்டா சொல்றீங்க. பைக்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டி போறாங்கல்ல, இல்ல அவங்க அவக்கே அடிச்சா அவங்க இப்படி முகத்தை மறைக்கிறாங்க. என்ன ஒரு முடலாக்கி. தாய்லாந்து மாடல் அது. இந்தியா தான். இந்தியாவா? ஓ ஒரே இல்ல ப்ரோ, இது எங்களுக்கு இந்த இடத்துல கிஃப்டா தந்த கிஃப்டா தந்தது. இல்ல ப்ரோ, இல்ல 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 உண்மை ப்ரோ. உங்களுக்கே கிஃப்டா இது கொடுத்து எனக்கு நான் போட்டுட்டு அவன் போட்டு 2 பேரும் கேக்க தந்தாங்க. இதுயா ப்ரோ? இல்ல நான் ஒரு கடையில வாங்கும்போது உங்களுக்கு கிஃப்டா தந்தாங்க. அதை வாங்கி ஒரு கோயில் திருவிழாவுக்கும் போயிட்டு வந்துட்டோம். கோயில் திருவிழா போயிட்டு நல்லா இருக்குல்ல அது? இது நல்லா இருக்கு ப்ரோ. உங்களுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. இது அந்த என்னன்னு சொல்றது, ஒரு ட்ரெடிஷனல் லுக்குக்கு அருமையா இருக்கும். இப்போ அந்த மாதிரி ட்ரெடிஷனல் சொன்னா எங்களோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரின்னு சொன்னா, இந்த உதாரணத்துக்கு இங்க இது பார்க்க உங்களுக்கு துணி எப்படி இருக்கு? இந்த துணி, இந்த துணி ப்ரோ, இந்த துணி பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு? பார்க்க இல்ல பார்க்க தொட்டு பார்க்காம தொட்டு பார்க்க கூடாதா? இது நான் இந்த மாதிரி ட்ரெஸ் நான் பார்த்தது இல்லையா ஏரியால. தொட்டு பாருங்க இப்ப துணி எப்படி மெட்டீரியல்னு சொல்லி. துணி ஒரு வித்தியாசமான கிளாத். இது நீங்க சொன்ன உங்களோட சைஸ் இருக்கா பாருங்க. இதுல இருக்கான்னு தெரியல, இருந்தா நல்லதுதான். இது கோயிலுக்கு எல்லாம் போட்டுட்டு போக சட்டை படி இருக்கும், அருமையா இருக்கும். வேட்டியோட போட்டுட்டு போக, வேட்டியோட போட்டு போறதுக்கு. எங்க இதுல இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி தான் ப்ரோ கோயிலுக்குலாம் அதிகமா போட்டுருப்போம். இது நல்லா இருக்கானா? வித்தியாசமா இருக்கு. துணி எப்படி இருக்குது? கிளாத் வித்தியாசமா இருக்கு ப்ரோ. எல்லாம் பார்த்து 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 எடுத்துனாங்க. என்ன எங்களுக்கு நாங்க எப்படி போடுவோம் அப்படிதான் கடை எடுத்துருக்கோம். நீங்க எப்படி போடணும்னு ஆசைப்படுறீங்களா அதே மாதிரி அதான் நாங்க எப்படி போடணும்னு ஆசைப்பட்டுனாங்க, ஆனா அப்படி போடல. இப்ப கடைக்காக எடுத்தாச்சு, அதை எல்லாரும் ஆசைப்பட்டு போட்டுக்கலாம் வாங்கி. ஓ இதுல நிறைய கலர் இருக்கா ப்ரோ? படிக்க தெரியாது கமெண்ட் பண்றீல, இன்னும் கத்துக்கல. சேர்ந்து படிப்போம். எல்லாம் பழகிட்டு வரல, போதான் போல அப்படியே வைங்க. இந்த சூப்பு ஃபைன் அடிக்கிறார் நல்ல ப்ரோ. பையன்லாம் அடிப்போம் ப்ரோ. என்ன ப்ரோ இதுல கத்துக்கலன்னா அப்புறம் வந்துட்டு என்ன அவ்வளவு செய்யறது ப்ரோ? உங்களுக்கு இந்த படம் தெரியுமா? என்ன படம் ப்ரோ? அது என்னடா படம்? நிலவுக்கு மேல என்ன அடிக்கும் பாத்தீங்க படம்? பாத்தீங்களா? இல்லையா, நீங்க சொல்ல புரியல. படம் பேர் தெரியல சொல்லுங்க. அக்கா ஒரு படம் நடிச்சாங்க ஃபர்ஸ்ட் மூவி நிலவுக்கு பக்கம் வந்து அந்த படம் இன்னும் பார்க்கல, பாட்டு மட்டும் கேட்டேன். இதோட வீடியோ முடிப்போம். என்ன நாங்கள் ஃபோனை மூவ் ஆக போது போல நம்ம 2 சார்ஜ் தான் இருக்குது. இங்கே வேறங்கோ பெயிண்ட் அடிச்சோண்டு இருக்கிறோம். வெளியில் இந்த மாதிரி தான் இருக்குது தோட்டம். உள்ளுக பார்த்துனீங்க தானே. இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோமே. என்ன கண்டிப்பாக எல்லாரும் வாங்க, சந்திப்போம். பாய்.